ஒருமுறை பிரதமர் நேரு தமிழகத்திற்கு வருகை தந்தபோது பெருந்தலைவர் காமராஜருடன் ஊட்டியில் தங்கியிருந்தார். அப்போது சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலிருந்து சில முக்கிய காட்சிகளை திரையிட்டு பார்த்த இரு பெரும் தலைவர்களும் சிவாஜி கணேசன் நடிப்பை வெகுவாக புகழ்ந்து பாராட்டினார்கள். நான் தெருக்கூத்த விடிய விடிய கண் விழிச்சு பார்த்திருக்கேன்னே, ஆனா சினிமாவாட எனக்கு பிடிக்கல. காரணம் அதுவே செயற்கைத்தனமா நிறைய இருக்குன்னே. கட்டபொம்மனா நடிச்ச அதே வீரம் விளையாட்டு நடிப்பு ரசிச்சேன். படிக்காத மேதை என்ன உலுக்கிடுச்சுன்னே என்று காமராஜர் சிவாஜி கணேசனை பாராட்டி பேசினார். 1961ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு பெருந்தலைவரின் வழிகாட்டுதலில் கட்சி பணியாற்றி வரத் தொடங்கினார். காமராஜரின் எளிமை, தியாகம் இவையெல்லாம் சிவாஜியை பெரிதும் ஈர்த்தது. காமராஜரின் தீவிர பக்தராக மாறினார். தான் நடித்த படங்களில் காமராஜரின் புகைப்படங்கள் வரும்படி பார்த்து கொண்டார். காமராஜரை புகழும் வகையில் பாடல்களையும் இடம்பெற செய்தார். இதற்கு கவிஞர் கண்ணதாசனும் உறுதுணையாக இருந்தார். இவையெல்லாம் காங்கிரசுக்கு பெரிய வளர்ச்சியை தராவிட்டாலும் இளம் தொண்டர்களுக்கு பெரிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறலாம்.